கண்ணாடி நமக்கு எவ்வளவோ எமோஷன்ஸ் இருக்குது. நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் காட்டுற ஒரே நண்பன் இந்த ஒரு கண்ணாடி தான். அதே நேரம் இந்த எமோஷன்ஸோட பூந்து விளையாடுறவங்க தான் சினிமாக்காரங்க. இந்த ஒரு சினிமா கண்ணாடியை யூஸ் பண்ணி நமக்கு காமிச்ச சில எமோஷன்ஸை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது ஸ்டார் படத்தில் வந்த பெயினை. நமக்கு எப்போவுமே நாம தான் ஹீரோ. அதே நேரம் நாமளே ஒரு ஹீரோ ஆகணும்னு நினச்சோன்னா நம்மளோட முதல் கேமரா அந்த ஒரு கண்ணாடி தான். அந்த ஒரு கண்ணாடி முன்னாடி தன்னோட அழகான ஃபேஸை மட்டுமே பார்த்த ஹீரோ முதல் முறையாக தான் லைஃப் அங்கே போயிடுச்சுங்கிறத பார்க்குறாரு. ஆனால் இந்த ஒரு டைரக்டர் கண்ணாடியை வச்சு அவரோட வழியை மட்டும் காட்டல, ஒரு ஹோப்பையும் காமிச்சிருப்பாரு. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா. ஸ்டார் படத்தை நிறைய பேர் கழுவி ஊத்துனாலும் இந்த ஒரு சீன் பர்சனலாக எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் சீனாகவே அமைஞ்சுது. இந்த ஒரு சீனுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா. அடுத்து பார்க்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் வந்த சீன். மெமரிஸ் ரொம்ப ஆபத்தானதில்ல. தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் ஒரு செகண்ட் அந்த படத்தோட ஹீரோ கண் முன்னாடி வந்துட்டு போகும். அந்த ஒரு விஷயத்த கண்ணாடி யூஸ் பண்ணி அந்த ஒரு டைரக்டர் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. என்ன மாதிரியே இந்த ஒரு சீனுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது ஐ படத்தில் வந்த பலவீனத்தை. ஷங்கர் தான் ஒரு கோத்தாங்கிறத ஒன் செகண்ட் நிரூபிச்ச ஒரு சீன் தான் இந்த ஒரு சீன். ஏற்கனவே படம் ஒரு மாதிரியாவே தான் போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்கில் பாடி பில்டராக இருந்த லிங்கேசன் அவரோட தற்போதைய தோற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எவ்வளோ வீக்காக இருக்கும், இப்படி ஆயிடுச்சுன்னு அவரோட வலியை ஒரு கண்ணாடியில் சுற்றி கண்ணாடியாக வச்சு ஷங்கர் காமிச்சிருப்பாரு. அடுத்து பார்க்க போகிறது பைசன் படத்தில் வந்த கோபம். இந்த படத்தோட ஹீரோ பல தடைகளை தாண்டி அந்த ஒரு இடத்துக்குள்ளே போயிருப்பார். அப்படி போன அவருக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கும் போது அவரோட கோபம் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தோட டைரக்டர் கண்ணாடி வழியாக நமக்கு காமிச்சிருப்பாரு. இந்த பைசன் படத்தில் வந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக பார்க்க போகிறது காந்தா படத்தில் காமிச்ச குற்ற உணர்ச்சியை. எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் கண்ணாடியை வச்சு 2 சீன் இருக்கும். முதல்ல துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு கண்ணாடியை பயன்படுத்தி அந்த ஒரு டைரக்டர் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே கதையோட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் தனக்குன்னு உண்மையாக இருந்த ஒரு அன்பை தான் கையாலேயே கொண்டுட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் தான் மேலே இருக்கிற கோபத்திலையும் துல்கர் சல்மான் துடிக்கிறத அந்த படத்தோட டைரக்டர் கண்ணாடியை வச்சு காமிச்சிருப்பாரு. அவர் எப்படி என்னை காயப்படுத்துவார்? இந்த ஒரு சீன் யாராவது தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 படத்தோட சீனை காமிச்சிருக்கேன். இந்த 5 சீனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீனை நான் விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.